வாக்யஜ்ஞேன கல்பதாம். भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिर्यजत्राः स्वस्ति न इंद्रो वृतस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो वरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शांति. यद् अद्रेश्यम् अग्राह्यम् अगोत्रम् अवर्णम् अचक्षुश्रोत्रम् ततपाणिपातम् नित्यं विभुं सर्वगतं सुसूक्ष्मं तदव्ययं यद्भूतयोनिं परिपश्यन्ति धीराः. यददृश्यमग्राह्यम् अगोत्रमवर्णम् अचक्षुश्रोत्रं ततपाणिपातं नित्यं विभुं सर्वगतं सुसूक्ष्मं तदव्ययं यद्भूतयोनिं परिपश्यन्ति धीराः. மந்திரம் முதல் சொல்ல இல்லையா? முதல் முண்டகம் முதல் கண்டம் ஆறாவது மந்திரம் இது. சரி, பிரம்மத்தினுடைய லட்சணங்களை வரிசையாக சொல்லி வந்தது. இப்படிப்பட்ட லட்சணத்துடன் நான் இதுவரைக்கும் ஒன்றையுமே நான் பார்க்கவில்லையே என்று கருதினால், எப்படிப்பட்ட லட்சணம்? இப்போ பார்த்த இந்த எல்லா லட்சணங்களும் இந்த விபும் என்பதற்கு கடைசியாக நாம் பார்த்தது, விபு என்றால் ஒன்றாக இருந்து கொண்டு விதவிதமாக தெரிந்து கொண்டுள்ளது எதுவோ அதற்கு பெயர் விபும். விவிதம் பவதி, விச் அப்பியர்ஸ் ஆஸ் மெனி. விபும் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். பாதி சொல்லி சொன்னால் அப்பியர்ஸ் சொல்லி அர்த்தம். சரி, இப்படிப்பட்ட லட்சணங்களுடன் நான் இதுவரைக்கும் ஒன்றையே பார்க்கவில்லையே, உபனிஷத் துத்தும் கொள்கின்றது. ஆம், இப்படி பல வடிவங்கள் பெயர்களுடன் உள்ளது பிரம்மம் மட்டுமே. அதுவே உயர்ந்த உண்மையில் இப்படியாக அந்த ஒன்றே இப்படி விதவிதமாக தெரிந்து கொண்டுள்ளது. இந்த உயர்ந்த உண்மையை இந்த உபநிஷத் ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. இப்படி பல வடிவங்கள் பெயர்களுடன் உள்ளது பிரம்மம் மட்டுமே. ஆம், நீ அதை பார்க்காததனால்தான் அதை தெரிந்து கொள்வதற்காக என்னிடத்தில் நீ வந்திருக்கின்றாய். ரொம்ப அழகான விஷயங்கள். இதை யார் பார்க்கின்றார்கள்? தீராக தத்து பரிபஷ்யந்தி, தீரர்கள் நன்கு பார்க்கின்றார்கள். தீரன் என்ற சொல்லானது உபனிஷத்துக்கு மிக பிடித்த ஒரு சொல். இது சம்ஸ்கிருத சொல்லுதான். தீரன் சின்னமலை சொல்றோம் பாருங்க. தீரன் சொல்லி சொன்னா நித்திய அனித்திய வஸ்து விவேகி. நம்முடைய எல்லாருடைய எமோஷனும் என்ன பண்ணுறதுன்னா இன்டலெக்டை மறைச்சிருக்கு. அப்படி மறைப்பதற்கு இடம் கொடாதவர் சொல்லி அர்த்தம். தியம் ரக்ஷதி இதி தீராக, இதுக்கு ஒரு லட்சணம் இருக்கு.
இந்திரியங்களிலிருந்து தன் அறிவை யார் ஒருவர் பாதுகாத்து வைத்து கொண்டுள்ளாரோ அவருக்கு பெயர் தீரன். ஆமாம், தியம். அந்த தீரக சர்வத பரிபஷ்யந்தி, அந்த விவேகிகள், பகுத்தறிவுடையவர்கள், சாஸ்திரத்தை நன்கு உணர்ந்தவர்கள், பரிபஷ்யந்தி நன்கு இவைகளை கிரகித்து கொண்டுள்ளவர்கள், பார்த்து கொண்டுள்ளவர், புரிந்தவர்கள், அவர்கள் பரிதக பஷ்யந்தி, அவர் பிரம்மனை எல்லா இடத்திலும் பார்க்கிறார்கள் சொல்றார். பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே, எல்லா இடத்திலும் அது இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார். அப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரிகின்றது, அவங்க கண்ணு வேற நம்ம கண்ணு வேற, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாமிச சக்தி தான். அவர்கள் விருப்பு வெறுப்பை நீக்கி பார்க்கும்பொழுது இருப்பதெல்லாம் இறைவனை தெரிகின்றது. நாம் விருப்பு வெறுப்போடு பார்ப்பதாக நமக்கு அது தெரியவில்லை, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. விபூதி யோகத்துக்கும் விஸ்வரூப தரிசன யோகத்துக்கும் அழகான ஒரு முகவரை இருக்கு. நிறைய பேர் விபூதி யோகம் விஸ்வரூப யோகத்தை ஏதோ அப்படி சொல்லி ஓடி போய்ட்டுருக்கு. அப்படி இல்லை, ரொம்ப அழகான அற்புதமான விஷயங்கள் இருக்கு. ஏன் அவர்களுக்கு தெரிகின்றது நமக்கு தெரியவில்லை என்ற ஒரே காரணம், எந்த கண்ணாடியை போட்டு பார்க்குறோமோ அப்படி தெரிவது போல விருப்பு வெறுப்போடு நாம் இந்த உலகத்தை பார்த்தால் இது உலகமாக தெரிகின்றது, இறைவனாக தெரியவில்லை. விருப்பு வெறுப்பை நீக்கி பார்த்தால் உள்ளது எதுவோ அதுதான் இருக்கின்றது, அதுவே தான் இருக்கின்றது, அது மட்டுமே இருக்கின்றது. அதை பிரம்மமாக அவர்கள் புரிந்துள்ளார்கள். எவ்விடமும் பூரணமாம் எந்தை பிரான் தன்னருளே, ரொம்ப அழகாக சொல்லுவார். எவ்விடமும் எல்லா இடத்துலையும் பூரணமாக இறைவனுடைய தன்மை தான் நிறைந்திருக்கின்றது. நூலறிவின் துணை கொண்டு நுண்ணறிவால் எல்லாவாகவும் இருப்பதாகவும் பார்க்கின்றார்கள். நூலறிவு என்றால் சுருதி, அது கொடுக்கின்ற அந்த அறிவின் துணையால் அவர்கள் நுண்ணறிவையும் பயன்படுத்தி உணர்ந்துள்ளார்கள், தெரிந்துள்ளார்கள். இதே உலகத்தை பார்த்து தான், இதே உலகத்தில் ஞானத்துக்கு பிற்பாடு வாழறான். அவன் தனி உலகம் இல்லை, தனி உடல் இல்லை, தனி கண்ணில் ஏதோ ஞானக்கண் வந்துருனா அப்படிலாம் இல்லை. ஞானக்கண் என்பது அறிவு கண், அறிவுப்படி பார்க்கிறான், அதான் அர்த்தம். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? சாதாரணமாக மேம்போக்காக புரிந்து கொள்ள முடியாது, கூடாது. சாஸ்திரத்தின் துணை கொண்டு நன்கு அதை நாம் குரு உபதேசத்தால் உணர வேண்டும். தீரர்கள் பிரம்மத்தை தவிர எதையும் பார்க்கவில்லை. ஒரு மகாத்மா இடத்துல போயிட்டு கடவுள் எங்க இருக்கார் காட்டினார். அவர் எங்க இல்லை சொல்லு, எங்க இருக்கார் காட்டுறன்னார். நான் பார்க்கறதெல்லாம் இருப்பதெல்லாம் இறைவனே. இது நாலேஜ். இது ஆக தீரன் சொல்லி சொன்னா சென்சிட்டிவ் மைண்ட் இருக்கிறவன், ரிஃபைன்டு மைண்ட் இருக்கு, குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி அர்த்தம். ஒரு இடத்துல தீரன்னா ஞானின்னு அர்த்தம். ஆக அவன் பிரம்மத்தை மட்டும் பார்க்கின்றான், மற்றவர்கள் பிரம்மத்தை தவிர மற்றதையெல்லாம் பார்க்கின்றார்கள். ஆக தீரர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று இங்கு சொல்லவில்லை, நாம் தான் பார்க்கின்றோம். எப்படி பார்க்கின்றார்கள்? ஒரு சிறு விளக்கம். அனுபவிப்பவனும் இல்லை, அனுபவிக்கப்படும் ஆப்ஜெக்டும் பொருளும் இல்லை, சப்ஜெக்டும் இல்லை, ஆப்ஜெக்டும் இல்லை. அறியப்படும் பொருளாக அல்லாமல் அறிவாகவே இருப்பதை பார்ப்பார்கள். அறிவாக அறிவார்கள், பிரிவாக அறிவார்கள், அறிவாக நின்ற நிலையில் அறிவு மட்டுமே இருக்கு. அதாவது அறியப்படும் பொருளும் இல்லை, அங்கே அறிபவனும் இல்லைன்னா அங்கே என்ன இருக்கும்? ஒன்று இருக்கா சொல்லக்கூடாது, அறிவு மாத்திரமா இருக்கு, அறிவு மட்டும் இருக்கு. அறியப்படும் பொருள் இருந்தால் அறிபவன் இருப்பான், அறியப்படும் பொருள் இல்லைன்னா அங்கே அறிபவனுக்கு வேலை இல்லை. அப்போ எங்கே என்ன இருக்கு? அறிவு மட்டும். அந்த அறிவாகவே இருப்பது எதுவோ, அங்கே அறிவென்ற வார்த்தை கூட சொல்லணுன்றதாக சொல்கிறோம், அங்கே இருப்பது எதுவோ அதுவே அதுவே அதுதான். அதுவானால் அதுவாவர் அதுவே சொல்லும். அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பதுவே. அதுவென்றுன்னும் அதுவும் அறநின்ற முதிய ஞானிகள் மோனப்பொருள் அது எதுவென்றெண்ணி இறஞ்சிவன் ஏழையன் மதிக்குள் நின்றின்பம் வாரி வழங்குமே. அழகான வரிகள் எதுனா, அதுவென்றுன்னும் அதுவும், அந்த எதுவும் இல்லாமல் எந்த ஒன்று இருக்கின்றதோ அதுவே, அப்படி இருப்பவர் அவர்தான் முதிய ஞானிகள் மோனப்பொருள்னு சொல்லி சொல்கிறார்.
ஆக உலகில் இவைகளை எல்லாம் நீக்கிய பிற்பாடு யார் இருப்பார்களோ, அங்கே பார்க்கறதுக்கு ஆளே இல்லையே. அறிபவன் இல்லை, அறியப்படும் பொருள் இல்லை. பார்ப்பவன் இல்லை, பார்க்கப்படும் பொருள். அங்கே என்ன இருக்கு? யார் இருக்கின்றார்களோ, பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படும் பொருள் இல்லை என்றால் அங்கே யார் இருக்கிறது? அகமேவ அஸ்மி, நான் மட்டுமே இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவோம். மகா வாக்கியம் என்ன? அகம் பிரம்ம ஆத்மாவாக பிரம்மமாக நான் இருக்கின்றேன். ஆத்மாவா இதம் ஏகம் ஏவ இதமக்ர ஆசித். ஆமாம், சதைவ சௌமிய இதமக்ர ஆசித். அந்த பிரம்மன் மட்டுமே உள்ளது இல்லையா? பிரம்மம் மட்டும் உள்ளது. இவை அனைத்துக்கும் ஆதாரமான அறிவு மட்டுமே இருக்கின்ற அந்த அறிவாகவே நான் இருக்கின்றேன். உடல் மனம் கருவிகள் எல்லாம் நீக்கிய பிற்பாடு யோசித்து பார்ப்போம். உடல் இல்லை, ஏன் சுவாமி இப்படி சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. உடம்பு இல்லை, மனம் இல்லை, அங்கே புத்தி அது ஏற்கனவே இல்லை, புத்தி இல்லை. அதையெல்லாம் நீக்கிய பிற்பாடு என்ன இருக்கோ? நான் 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 மட்டும்தான் இருக்கேன். அந்த நானுக்கு அர்த்தம் தான் என்ன? இந்த குழந்தைங்க சிறு வயசில் எனக்கு வேணும்னு கேட்காது, நானுக்குன்னு கேட்கும். அதுபோல் நான் மட்டுமே இருக்கிறேன். நானே நானா யாரோ தானா மெல்ல மெல்ல மாறினேன். அந்த பழைய காலத்து பாட்டு தான் இருந்தாட அதுக்கு வரும். நானே நான் தான், யாரோ தான் இல்லை, மாறவும் இல்லை, மாறாத என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கேன். மாற்றங்கள் எல்லாம் என் மீது தான் நிகழ்ந்து கொண்டுள்ளது. மாறாத என் மீது அனைத்து மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டுள்ளது. ஆக தீரர்கள் அகம் நான் தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் என்று இந்த பிரம்மத்தை அறிந்துள்ளார்கள். ஆக பிரம்மனை அறிய இந்த இன்னொரு அர்த்தம். ஆக அப்படிப்பட்ட பிரம்மமாக நான் இருக்கும் பொழுது பிரம்மனை அறிய முயற்சிக்க வேண்டாம், அனுபவிக்க முயற்சிக்க வேண்டாம். அறியாமை அகற்றுவது மட்டுமே, அதற்காக தான் முயற்சி பண்ணணும். அதைத்தான் உபநிஷத் செய்கின்றது. அறியாமை அகன்றால் இங்கே என்ன இருக்கும்? என்ன இருக்கோ அதுவே தான் இருக்கு, அதுதான் நான். இதெல்லாம் இங்கே சொல்லப்படவில்லை. ஆசிரியர்கள் இந்த இடத்துல இடையிடையே நமக்கு விஷயங்களை சொல்லியிருக்கின்றார், அதை நம்ம பார்க்கின்றோம். ஆக தீரர்கள் என்றால் சாஸ்திரம் ரெண்டு அர்த்தம் தருகின்றது. தகுதியை உடையவன் அல்லது ஞானி. தீரன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கின்றான். இப்போ ஸ்ரேயஸை தேர்ந்தெடுக்கணும், அவனுக்கு என்ன இருந்திருக்கணும்? சாதன சதுஷ்டய சம்பன்னன், அதிகாரி, ஃபிட் பர்சன், அவனை தான் தீரன் என்று சொல்லும். ஆமாம். தியாயந்தி இதி தீராக, அப்படி ஒரு லட்சணம் இருக்கு. உண்மையை தரிசிப்பவன், சிந்திப்பவன், அறிபவன், தியானிப்பன். தியானிப்பனா மனசில் எப்பொழுதும் இந்த அறிவே, இந்த அந்த கருத்துக்களை அப்படியே மனதில் ஓட விட்டு கொண்டிருப்பான். அதுவே இருக்கும். நான் மறைக்குன்னு சொல்லுனா நமசிவாயவே. பெற்ற தாய் தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் சொல்கிறார் பாருங்க. அதுபோல் இந்த இடத்துல அந்த எண்ணம் மட்டுமே அப்படியே இருந்து கொண்டிருப்பார். ஆக இரண்டாவது தீரக ந சோச்சதி, தீரன் அவனே முக்தி அடைகின்றான்னு சொல்லி சொன்னான். ஞானின்னு சொல்லி பொருள். ஆமாம். நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு குரு சாஸ்திரத்தை நம்பினால் சாஸ்திரம் தருகின்ற அறிவு நம்மயமாகின்றது. நம்மயமாகின்றது. கண்ணை நம்பினா தான் கண் தருகின்ற அந்த அறிவை நம்ப முடியும். கண்ணை நம்பலன்னா அந்த அது காட்டுகின்ற அந்த நிறத்தை, இந்த நிறத்தை பார்த்த இதுவோ அதுவோன்னு நினச்சா எப்படி ஆகும்? அப்போ கண்ணை நம்பலன்னு அர்த்தம். அப்புறம் பாட வேண்டிய கண்ணை நம்பாதே உன்னை ஏமாட்டேன்னு நினைக்க வேண்டும். ஆக இந்த இடத்தில் முதல் பொருளான அதிகாரித்துவம் உள்ளவன் என்று அர்த்தம் தீரக என்றால். அடுத்து ஞானி இந்த தத்துவத்தை பார்க்கின்றான். இவ்விதம் அக்ஷர பிரம்மத்தினுடைய லட்சணத்தை இந்த மந்திரம் மிக அழகாக தெளிவாக எடுத்து சொன்னது. நாம் ஒரு வகுப்பு முழுக்க அதை பார்த்திருக்கின்றோம். இனி அடுத்த மந்திரத்தில்
பூத யோனிம் என்று இங்கே சொன்ன இந்த சொல்லை விளக்குவது தான் அடுத்த மந்திரம். ஆமாம், எல்லாவற்றுக்கும் காரணமாக உள்ளது என்பதை விளக்குவது. எப்படி உபாதான காரணங்கள் மூலமாக இந்த சொல்லானது நமக்கு விளக்கப்பட போகின்றது. ஆக 7வது மந்திரம் 6வது மந்திர பூத யோனிம் என்று சொல்லினுடைய விளக்கத்தை சொல்லுகின்ற மந்திரமே. மொத்த முண்டகோபனிஷத்தும் இந்த மந்திரத்துக்கு விளக்கமாக வந்தது என்றே சொல்லலாம். 7, 8 3 மந்திரங்களும் சிருஷ்டியை சுருக்கமாக சொல்லும். ஆக முதல் அத்தியாயம் சுருக்கமாக அனைத்தையும் சொல்லிவிடும். இதன் விரிவான விளக்கம்தான் மற்ற பகுதிகள் எல்லாம். இந்த வாட் இஸ் கடவுள் எங்கே இருக்கான, கடவுள்னா என்னன்னா ரொம்ப அழகாக சொல்கிறார். அந்த எல்லாவற்றையும் இருக்கின்றது பாருங்க. வித் ஃபார்ம் ஆஃப் இஸ்னஸ் இஸ் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரம்மந்தான். வாட் இஸ் காட் சொல்லி சொன்னால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா வாட் இஸ் காட், வாட் இஸ் காட்னா வாட் இஸ், ஆமாம், எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் கடவுள். இருப்பதெல்லாம் அந்த இருப்பாக உள்ள இறைவனிடத்திலிருந்தே வந்தது. அடுத்த மந்திரம் 7. யதோர்ணநாபிஹி ஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருதிவ்யா மோஷதய சம்பவந்தி யதா சத புருஷாத் கேஷலோமானி ததாக்ஷரா சம்பவதீஹ விஸ்வம் யதோர்ணநாபி ஸ்ருஜதே கிருண்ணதே ச யதா பிருதிவ்யா மோஷதய சம்பவந்தி யதா சத புருஷாத் கேஷலோமானி ததக்ஷராத் சம்பவதீஹ விஸ்வம். இது 7வது முதல் 9வது மந்திரம் வரை பிரம்மன் காரணம், பிரம்ம காரணம் என்று இந்த சிருஷ்டியானது முறையாக விளக்கப்படுகின்றது. இந்த பிரம்மம்தான் ஜெகத்காரணம். மாணவனுக்கு இந்த பிரம்ம தத்துவத்தை புரிய வைக்க குரு சொல்கின்ற சொல் இது. 2 சொல் சொல்றார். ஒரு சொல் விபுகு, 2வது பூதயோனி. இந்த பூதயோனி ஜெகத்காரணம், விபு, இது 2 சொல்லுக்குரிய விளக்கம் விழவாக சொல்லப்படும். தட் விச் அப்பியர்ஸ் ஆஸ் மெனி, விபு சொல்லி சொன்னா. மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். கடைசியிலிருந்து வருவோம். அக்ஷராத் இக விஸ்வம் சம்பவதி. அக்ஷராத் சொல்லி சொன்னால் பரம்பொருளிடம் இருந்து, இக இங்கு, விஸ்வம் இந்த பிரபஞ்சம், சம்பவதி தோன்றுகின்றது. இக பிரத்யக்ஷ கோச்சரதயா, நம்முடைய அனுபவத்தில் இருக்கும் இக விஸ்வம் இந்த உலகமான நாம் பார்த்து அனுபவித்து கொண்டுள்ள இந்த சாலிட் உலகம் இருக்கே, சம்பவந்தி தோன்றுகின்றது. இந்த உலகம் மட்டும் இல்லை, இது ஒரு சோலார் சிஸ்டத்தில் இருக்குது. இது போல் எத்தனையோ சோலார் சிஸ்டம், அப்புறம் அண்டம் பகிரண்டம் பேரண்டம் சொல்கிறோம் பாருங்க. ஒரு உலகம், அப்புறம் என்ன மில்கி வே யூனிவர்ஸ் என்னென்னோ சொல்கிறோம். அதுக்கு மேலே என்ன யாருக்கு தெரியும்? இதுவே பெரிய பிரமிப்பாக தான் இருக்கும். சாஸ்திரம் நமக்கு இறைவனை எப்படி அறிமுகப்படுத்துகின்றது? இந்த நம்முடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை காட்டி, இந்த பிரபஞ்சம் யாரிடம் இருந்து வந்ததோ அவர் பிரம்மன், அல்லது இந்த பிரபஞ்சமானது அந்த பரம்பொருளிடத்திலிருந்து வந்தது என்று அக்ஷர பிரம்மத்தை சாஸ்திரமானது நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. யாருன்னா அறிமுகப்படுத்துகிறோம் இல்லையா, இவர் என்னாருங்க, இவர் என்ன சோன்சோ, இவர் உங்களுக்கு கூட தெரியும், அவருடைய இது அந்த உறவுலாம் சொல்லுவோம். ஆமாம், அப்படி சொல்கிறது போல். ஆக பரம்பொருளுக்கும் இந்த விஸ்வத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? காரண காரிய சம்பந்தம். விஸ்வம் சம்பவந்தி அக்ஷராத் என்று இங்கே சொல்ல போகின்றது. அப்படி சொல்லும் பொழுது
இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டுள்ளது, பரம்பொருளிடமிருந்தே வந்தது. எந்த ஒரு பொருள் ஒன்றிலிருந்து வந்ததோ வந்த பொருளுக்கு காரியம் என்று பெயர், ப்ராடக்ட். அக்ஷர புருஷனிடமிருந்து வந்தது, ஆகவே அக்ஷர புருஷன் அந்த பிரம்மன் காரணம், இந்த உலகம் காரியம், ப்ராடக்ட். ஆக இந்த காரண காரியத்தில் உள்ள சம்பந்தத்தை நாம் பார்க்க போகின்றோம். ஒரு பொருளிலிருந்து ஒரு பொருள் தோன்ற அல்லது தோற்றத்துக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படும். ஒன்று உபாதான காரணம், இரண்டாவது நிமித்த காரணம். ஞாபகத்தில் வைக்க வேண்டிய சொற்கள் இது. களிமண்ணிலிருந்து பானைகள் தோன்றுகின்றது. களிமண்ணுக்கு உபாதான காரணம் என்று பெயர். பானையை செய்யும் குயவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர். மெட்டீரியல் காஸ் அண்டு இன்டலெக்சுவல் காஸ். மெட்டீரியல் காஸ் என்பது உபாதான காரணம், செய்த அந்த ஆளுக்கு இன்டலெக்சுவல் காஸ். ஏன்னா செய்வனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணுமே, அது இன்டலெக்சுவல் காசுன்னு சொல்லிட்டோம். ஆக நிமித்த காரணத்தை பற்றிய விசாரம்தான் 9வது மந்திரத்தில் செய்யப்படும். உபாதான காரணத்தை பற்றி இங்கு நாம் பார்க்க போகின்றோம். உபாதான காரண லட்சணம் என்ன தெரியுங்களா? சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் உபாதான காரணம். ஒன்று லட்சணத்தை மனதில் வைத்து கொண்டால் இந்த சாஸ்திர கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லை சுவாமி, கேட்டு அதனுடைய மைய கருத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். அந்த மைய கருத்தை புரியுறது தான் மோட்சம். இது கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்கிறது உபனிஷத். உற்பத்திக்கும், ஒன்றுடைய உற்பத்திக்கும் இருப்புக்கும் அழிவிலும் எது இருக்கின்றதோ அது உபாதான காரணம். உதாரணம் பார்க்கலாம். பானை என்ற காரியம் தோன்ற சிருஷ்டி காரணம். பானை வருவதற்கு எது இருக்கணும்? களிமண் இருக்கணும். பானை செய்ய களிமண் தேவை, ஆகவே சிருஷ்டி காரணம். இரண்டாவது, களிமண் இருக்கின்ற வரையில்தான் பானை இருக்கும். களிமண்ணை எடுத்துக்கொள்கின்றேன், பானையை நீ எடுத்துக்கன்னு சொல்லி சொன்னா களிமண் எடுத்தால் அங்கே பானை இருக்காது. தங்கத்தை நான் எடுத்துக்கிறேன், நகையை நீங்கள் வச்சுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேர் இப்படி புறப்பட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்பேன். அடுத்து மூன்றாவது, பானை உடைந்த பிறகும், பானை அழிந்த பிறகும் அங்கே எது இருக்கும்? களிமண் இருக்கும். பானை இல்லாவிட்டாலும் அது களிமண்ணாகவே சென்று விடுகின்றது. ஆகவே பானை செய்யப்படுவதும் களிமண் காரணம். அது பானையாக இருப்பதற்கும் களிமண் காரணம். பானையாக இருக்கும்போது களிமண் தான். பானை உடைந்த பிறகும் அது களிமண்ணே. நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு விடுத்தான். இன்னொரு பாட்டு ஞாபகம் வரல, அது சொல்லும். சரி, வரும்போது பார்ப்போம். ஆகவே ஒரு பொருளின் தோற்றத்திற்கும் அதனுடைய இருப்பிற்கும் அது அழிந்த பிறகும் எல்லா காலத்தில் எது இருக்குமோ அது உபாதான காரணம். ஒரு பொருள் உருவாக இருக்க அழிந்த பின்பு எது இருக்குமோ அது உபாதான காரணம். இது உபாதான காரணத்துக்கு லட்சணம். ஆக உலகில் நம்முடைய அனுபவத்தில் நிமித்த காரணமான பானையை செய்பவன் பொதுவாக அவன் வேறு, செய்த பொருள் வேறாகத்தான் இருக்கின்றது. களிமண் அவனுக்கு வேறானது, பானை அவனுக்கு வேறானது. இங்கு ஈஸ்வரன் உலகை படைக்க வேண்டும் என்றால் இந்த உலகம், இந்த பொருளை, இந்த உலகத்தை படைக்க பொருளை எங்கிருந்து கொண்டு வந்தார்? சந்தேகம் வரும். சாஸ்திரம் அதற்கு பதில் சொல்லுகின்றது, ஈஸ்வரனுக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தால் கொண்டு வந்து படைத்திருக்கலாம். ஆனால் ஈஸ்வரனுக்கு அந்நியமாக வேறாக எந்த பொருளும் இல்லை. ஆகவே அந்த பிரம்மனே உபாதான காரணம், செய்வதற்கு பொருளாக இருப்பது பிரம்மனே. இது ஒரு முக்கியமான கருத்துங்க. ஈஸ்வரனே உபாதான காரணம் என்றால் யார் நிமித்த காரணம்? யார் அதை செய்தவர்? அதுவும் ஈஸ்வரனே.
ஆகவே என்ன, இந்த சிருஷ்டிக்கு ஈஸ்வரன் உபாதான காரணமாகும், நிமித்த காரணம் இருக்கின்றார். அதுதான் சாஸ்திரம் தருகின்ற, இங்கே கொடுக்க விரும்புகின்ற ஸ்பெஷல் நாலேஜ். ரொம்ப முக்கியமான கருத்து. அப்போதான் இருப்பதெல்லாம் இறைவனே சொல்ல முடியும், அந்த கருத்து சரியா வரும். ஈஸ்வரனே இந்த ஜகத்துக்கு உபாதான நிமித்த காரணம், இரண்டும் ஈஸ்வரனாக இருக்கின்றார். நகை உருவாக தங்கமும் வேண்டும், செய்பவரும் வேண்டும். மேக்கர் அண்ட் மெட்டீரியல் வேண்டும். தங்கம் இல்லாது நகை செய்ய முடியாது. செய்பவனும் முக்கியம், பொருளும் முக்கியம். இதை கேட்டவுடன் நமக்கு வருகின்ற ஒரு சந்தேகம் என்ன, சாதாரணமாக நம்முடைய அனுபவத்தில் உபாதான காரணம் ஒன்றாகும், நிமித்த காரணம் வேறொன்றாகத்தான் இருக்கின்றது. அது நல்லது கூட. இப்போ பானை செய்தவர் பானையை நாம் வாங்கிட்டு வரோம், அப்போ அவர் நம்ம கூட வந்துடுவாரா? வந்தாருன்னா நம்ம பானையில் தண்ணியெல்லாம் விட்டு அரிசியை போட்டு அடுப்பு மேலே எடுத்து உட்கார வச்சு அவரும் எடுத்து உட்கார வைப்போமா? என்ன ஆகும்? ஆகவே நமக்கு புரிய வைப்பதற்கு சாஸ்திரம் இங்கு 3 உதாரணத்தை சொல்ல போகின்றது. அந்த உதாரணத்தை நாம் பார்க்க வேறு எங்கேயுமே போக வேண்டாம். இமயமலைக்கு போக வேண்டாம், மானசரோவருக்கு போக வேண்டாம். நம்முடைய வீட்டிலே இருக்கின்ற உதாரணங்களை சொல்ல போகின்றது. இந்த உதாரணம் மூலமாக 2 காரணம் ஒன்றாக இருப்பது நமக்கு பெறப்படுகின்றது. இந்த எல்லா பௌத்திக விஞ்ஞானிகள் எல்லாரும் ஒரு பெரிய மகாநாடு போட்டாங்க. ரொம்ப இன்டெலெக்ட் நம்பர் 1 அவங்கெல்லாம் சேர்ந்து அந்த மகாநாட்டில் ஒரு தீர்மானம் போட்டாங்க. இனி நம்முடைய உலகத்துக்கு இறைவன் என்ற ஒரு தத்துவம் வேண்டாம். தீர்மானம் போட்டாங்க. தீர்மானத்தை போட்டு அந்த தீர்மானத்தை கொண்டு போய் கடவுள்கிட்ட சொல்கிறது ஒரு சீனியர் சயின்டிஸ்ட் அனுப்புனாங்களாம். கதை தான், கருத்து இருக்குதுல்ல. அப்புறம் போனேன், சரி வாப்பா வா, என்ன வேணும் உனக்கு? போன்விட்ட வேணுமா, பூஸ்ட் வேணுமா, சொல்லு சாப்பிடலாம். என்ன வேணும் உனக்கு சொல்லு. இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போக போகிறேன். சரி வா உட்கார். என்ன சொல்லு? பொறுமையாக கேட்டார். இனி நீங்கள் எங்கள் உலகத்துக்கு வேண்டாம், அதை தான் சொல்ல வந்தேன். ஓகே, ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போது நம்ம வீட்டில் பையன் எங்கேயோ ஊரில் இருப்பான். வீட்டில் அம்மா தான் சொல்லும், ஒரு 4 நாள் 3 நாள் ஒரு வாரம் ஃபோன் வரணும், ஃபோன் வரல. ஃபோன் வரலன்னு என்ன அர்த்தம்னா அவங்க சௌக்கியமாக அமைதியாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஃபோன் வந்தால் தான் ப்ராப்ளம். இங்கே இருக்குங்க, அது புரியறதில்ல. ஃபோனே வரல, அவன் சாப்பிட்டானா போனானா. அதுபோல் நீங்கள் வேண்டான்னு சொன்னார். சரி ரொம்ப நல்லது, காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? அப்போ தான் இந்த குளோனிங்லாம் கண்டுபிடிச்ச காலமாக நான் படித்தது. நாங்களே இந்த உலகத்தில் புது புது பொருளாக உருவாக்குறதுக்கு கற்றுக்கிட்டோம், நீங்கள் அதுக்குனால வேண்டாம். அப்படியா, சரி நல்லது. எல்லாத்தையும் நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்களா? ஆமாம். பண்ணுவீங்களா? ஆமாம். சரி, ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு பொருள் சொன்னார் புதுசாக, அதை நீ உற்பத்தி பண்ணி பார்க்கலாம். இருங்க சொல்லிட்டு குனிஞ்சி கீழே இருந்த மண்ணை எடுத்தார். இந்த மண் ஏற்கனவே என்னால் படைக்கப்பட்டது, நீ அதுக்கு கூட ஒன்று நீ தான் படைக்கணும்னு. புரியுதா பாருங்க? இதுக்கு சொல்கிறேன், எல்லாமே இருப்பதெல்லாம் இறைவன் சொல்லி சொன்னாங்க. இங்கே முதல் உதாரணம் என்ன? சிலந்தி பூச்சி. சிலந்தி தன்னுடைய வலையை தானே கட்டுகின்றது. கட்டுவதற்கு எங்கேருந்து பொருளை கொண்டு வந்தது? எங்கள் செங்கல், சிமெண்ட்டு, மணலெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்து? எம்சாண்டெல்லாம் தன்னிடமிருந்தே பொருளை உற்பத்தி செய்து அது கட்டுறதுக்கு யாருன்னா என்ஜினியரை, கொத்தனாரை கூப்பிட்டுதான் அதுவே கட்டி கொண்டது. சிலந்தி பூச்சி தன்னுடைய கூட்டை கட்டுவதற்கு தன்னுடைய வலைக்கு தானே என்ன உபாதான காரணம், தானே நிமித்த காரணம். மெட்டீரியல் காசும் அதுவே, இன்டலெக்சுவல் காசும் அது. அதுபோல் ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்திற்கு தானே உபாதான காரணம், தானே நிமித்த காரணம். நல்ல அந்த உதாரணத்தை மனசில் வச்சுக்கணும். ஆனால் சிலந்திக்கு அது கட்டின பிற்பாடு சாப்பாட்டுக்கெல்லாம் வெளியில் எங்கேயும் போகிறதில்லை. சொமோட்டோலாம் இன்னும் இல்லை, ஸ்விக்கி சொமோட்டோலாம் இல்லை. அதுவே வலையில் ஜம்முன்னு உட்காந்துருக்கும், உணவு அதை தேடி வரும், சாப்பிட்டுக்கும். நமக்கு அப்படி தான் நல்லா இருக்கும். சரி, 2வது உதாரணம், இந்த பூமியிலிருந்து விதவிதமான மரம், செடி, கொடிகள் எல்லாம் தோன்றுகின்றது. ஆமாம், அந்த மரம் பூமியிலிருந்து வருகின்றது. மரம்
தோன்ற உபாதான காரணம் நிமித்த காரணம் இரண்டாகவும் இருப்பது பூமியே. எப்படி பூமியிலிருந்து விதவிதமான மரம் செடி கொடிகள் தோன்றுகின்றதோ, பூமியானது மரம் செடி கொடிகளுக்கு உபாதான நிமித்த காரணம் ஆவது போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரன் உபாதான காரணம் நிமித்த காரணம். இது உபாதான காரணம் சொல்லி இது பெரிய உபாதியாக போச்சுன்னு நினைக்காதீங்க. உபாதான காரணம் மெட்டீரியல் காசு. இந்த உலகம் எதனால் ஆனதோ அதற்கு அந்த பொருளுக்கு பெயர் உபாதான காரணம். இட்லி எதனால் ஆனது? மாவு இட்லிக்கு உபாதான காரணம். மரம் செடிகள் பூமியிலிருந்து தோன்றி பூமியிலே வளர்ந்து பூமியிலே என்ன ஆகிவிடுகின்றது? லயமாகி விடுகின்றது. ஆக இந்த பிரபஞ்சத்திற்கு ஈஸ்வரன் உபாதான நிமித்த காரணம். மூன்றாவது ஒரு உதாரணம் சொல்லும். உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் சொல்றது. முடிகள் எப்படி தோன்றுகின்றதோ. ஆமாம். அப்போ இந்த தோன்றியவைகள் காரியம் சொல்லி சொன்னா, தோன்ற காரணமாக இருப்பது முடி தோன்ற காரணமாக இருப்பது மனிதனுடைய சரீரம். ஆக நிமித்தமாக இருப்பதும் உடலே, உபாதான காரணமாக இருப்பதும் உடம்பே. இந்த மூன்று உதாரணங்களை கொடுத்து உபநிஷத் சொல்லுகின்றது, அக்ஷரம் இந்த பிரபஞ்சத்திற்கு நிமித்த உபாதான காரணம் ச. இரண்டும் ஈஸ்வரனாக இருக்கின்றார். இந்த மூன்று உதாரணத்தில் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. ஒவ்வொரு உதாரணத்தில் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. நான் பார்க்க போறோம், கவனமாக கேட்போம், விளக்கம் பார்க்கலாம். முதல் உதாரணத்தில் சொல்லப்பட்டது சிலந்தி பூச்சி தன்னுடைய வலையை கட்ட தானே நிமித்த காரணம், தானே உபாதான காரணம். அபின்ன நிமித்த உபாதான காரணம், வேறுபடாத இரண்டும் ஒன்றாக இருக்கின்ற காரணமாக அமைந்துள்ளது. ரெண்டு காரணம் அதுதான். நிமித்த காரணம் வேறு, உபாதான காரணம் வேறு என்று வேறுபடாமல் ஒருவராகவே உள்ளது. சிலந்தி பூச்சியிலிருந்து நமக்கு கொடுக்கின்ற கருத்து என்னவென்றால், பூதா பீத நியாயம் சொல்லுவாங்க. பூதா பீத்தம் என்றால் சிலந்தி பூச்சி, ஊர்ண நாபி வரும் 8 கால் பூச்சி சொல்லுவாங்க. அபின்ன நிமித்த உபாதான காரணம், செய்தவரும் செய்வதற்கு பயன்பட்ட பொருளும் ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் இதிலிருந்து பெறக்கூடிய ஒரு கருத்து. எது தன்னுடைய தொப்புளிலிருந்தே நூலை உருவாக்கி அதுவே வலையை கட்டி கொள்கின்றதோ, சில சமயம் என்ன பண்ண நம்ம பார்க்கலாம், சில நேரம் உட்காந்துருந்து அப்படியே மேலே அப்படியே ஓடி வரும், இன்னுமே கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தா அதுவே மேலே போகும். ஆமாம், அதற்கு படைக்கவும் தெரிகின்றது, பிற்பாடு தன்னுள் இழுத்து கொள்ளவும் தெரிகின்றது. அதுபோல் இந்த உலகத்தை இறைவன் படைக்கவும் செய்தார், காக்கவும் செய்தார், பிறகு தன்னுள்ளேயே ஒடுக்கி கொள்ளவும் செய்கின்றார். அர்ஜுனன் கேட்டான், விஸ்வரூப தரிசனம் பகவான் காட்டினார், விபூதி யோகத்தை நிறைய அதுவாக இருக்கேன் இதுவாக இருக்கலாம் சொல்லி சொன்னார். அவனுக்கு என்ன நினச்சான்னா, நீங்கள் எல்லாம் அது வெறும் வார்த்தைகளை சொன்னீங்க, எனக்கு கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு தெரிகிற காட்சியாக தெரிஞ்சு இன்னும் மனசில் பதியன்னு சொன்னார். அப்போ 10வது அத்தியாயம் ஆடியோ சொல்லி சொன்னால் 11வது அத்தியாயம் விபூதி யோகம் வீடியோ, அது கலர் வீடியோவோ என்னன்னு தெரியாது, அதுக்கு எவ்வளோ எம்எம்லாம் தெரியாது. அது என்ன பண்ணாருன்னா, எல்லாம் தன்னுடைய வாயுக்குள்ளே எல்லாவற்றையும் கொண்டு போனார். அவரே இந்த உலகத்தை அனைத்தையும் ஒடுக்கி கொண்டார் உள்ளுக்குள்ளே. ஆகவே படைப்பதற்கு மட்டும் காரணம் இல்லை, காப்பதற்கு மட்டும் காரணம் இல்லை, தானே அவைகளை தன்னுள் ஒடுக்கி கொள்கின்றார். ஆகவே அபின்ன நிமித்த உபாதான காரணம் சிலந்தி பூச்சியினுடைய உதாரணத்திலிருந்து கிடைக்கிறது. இரண்டாவது உதாரணம், யதா பிருத்திவ்யாம் ஓஷதய சம்பவந்தி, இந்த சொல் வரும். பூமியிலிருந்து விதவிதமான மரம் செடி கொடிகள் எல்லாம் தோன்றுகின்றது. ததாக்ஷராத் இக விஸ்வம் சம்பவந்தி, ஒவ்வொன்றும் அதனுள்ளேயே ஒடுங்கியும் ஒடுக்கிக் கொள்கின்றது. இந்த உதாரணமும் அபின்ன நிமித்த உபாதான காரணத்தை தான் கொடுக்கின்றது. ஆனால் வேறு சில கருத்துக்களையும் நாம் உதாரணமாக நாம் பார்க்கலாம், வேறு சில சந்தேகங்கள் நமக்கு நீக்குகின்றது. இந்த 3 உதாரணத்தில் அபின்ன நிமித்த உபாதான காரணமே தான் விளக்கப்படுகின்றது. அதில் முதல் உதாரணத்தில் அபின்ன நிமித்த உதாரண காரணத்துக்கு மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது உதாரணத்தில் பூமி ஏக்கம் ஒன்றாக இருக்கு, ஆனால் பூமியிலிருந்து தோன்றிய மரம் செடி கொடிகள்
விதவிதமாகவும் பலவாகவும் இருக்கின்றது. ஏகன் அநேகன் சொல்றது போல. ஆக இங்கே பூமியானது காரணம் ஏக்கம், காரியமாகிய செடி கொடிகள் அநேகம். அநேகம் மட்டும் இல்லை, சிலர் சொல்கிறாங்க இந்தியாவில் நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் இவ்வளோ வெரைட்டி எல்லாம் வேறு எந்த இடத்துலையும் இல்லை என்ற அளவுக்கு இருக்கின்றதாக சொல்லுகின்றார்கள். ஆக விதவிதமான காரியம் தோன்ற காரணம் ஒன்றே. அதற்கு இந்த பூமியிலிருந்து மரம் செடி கொடிகள் உருவானது என்பதை காட்ட பயன்படுகின்றது. விதவிதமான காரியமும் பூமியின் தன்மையோடு தான் இருக்கின்றது. இதில் இன்னொரு கருத்து இருக்கு. மரம் செடி கொடிகளுக்கு உண்மையில் பூமியிலேயே முழுக்க முழுக்க, பூமி மட்டும் முழுக்க முழுக்க காரணம் இல்லை. விதவிதமான செடி கொடிகள் வருகின்றது, ஆனால் அது ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. ஒன்றிலிருந்து வந்த எல்லாம் ஒரே மாதிரி இருக்கவில்லை, விதவிதமாக இருக்கின்றது. அந்தந்த மரம் செடி கொடிகள் அந்தந்த தன்மையோடு இருப்பதற்கு அதனுடைய விதையே காரணமாக இருக்கின்றது. பாருங்கள், பக்கத்திலே மரம் இருக்குது. வேப்ப மரம் இருக்குது, பக்கத்தில் புளிய மரம் இருக்குது, பக்கத்தில் மாமரம் இருக்குது. வேப்ப மரம் ஒரே கசப்பு, புளிய மரம் ஒரே புளிப்பு, மாமரம் அவ்வளோ இனிப்பாக இருக்குது. அப்போது ஒரே பூமியில் பக்கத்தில் இருந்தாலும் அதனுடைய இத்தனை விதமான வேறுபாட்டிற்கும் என்ன காரணமாக இருக்கின்றது? அது விதை காரணமாக இருக்கின்றது. ஆக ஈஸ்வரனிடமிருந்தே விதவிதமான ஜீவர்கள் தோன்றினார்கள் என்றாலும் கூட ஏன் ஒருவன் மனிதனாகவும் மிருகமாகவும் வேறுபாட்டுடன் தோன்றுகின்றது இந்த உலகத்திலே? ஏன் அந்த டிஃபரண்டோடு ஜீவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார், ஜீவர்கள் தோன்றியுள்ளது? காரணம் என்ன? காரணம் இங்கு இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. சாமானிய காரணம், விசேஷ காரணம். ஏன் டிஃபரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லி சொன்னால் அது ரெண்டு காரணம். சாமானிய காரணம், விசேஷ காரணம். சாமானிய காரணம் என்றால் பொதுவான காரணம், விசேஷ காரணம் என்றால் குறிப்பான காரணம். எல்லா மரங்களும் தோன்ற பூமி சாமானிய காரணம், பொதுவான காரணமாக இருக்குது. விதவிதமாக இருப்பதற்கு அதனுடைய விதை விசேஷ காரணமாக இருக்கின்றது. அதே போல் எல்லா ஜீவராசிகளும் தோன்றுவதற்கு அக்ஷர பிரம்ம சாமானிய காரணம். ஜீவர்களின் ஒவ்வொரு விதமான சரீரத்துக்கு, ஒவ்வொரு லோகம் அவர்களுக்கு கிடைக்க அவருடைய கர்மா விசேஷ காரணம். ஆக இந்த ரெண்டு உதாரணம், இரண்டு கருத்துக்கள். ஒரே காரணத்திலிருந்து விதவிதமான பொருள்கள் தோன்றியுள்ளது. இரண்டாவது விதவிதமாக தோன்ற ஒரு காரணம். இரண்டையும் நாம் பார்த்தோம். மூன்றாவது உதாரணத்தில் மனிதனுடைய உடலிலிருந்து ரோமம் தோன்றியுள்ளது. உணர்வுடைய சென்ஷியன்ட் இல்லையா, உடலிலிருந்து ஜடமான ரோமங்கள் தோன்றியுள்ளது. அதனால தான் கட் பண்ணுறோம். கட் பண்ண வலிக்கிறதா? சென்ஷியன்ட் பாடி, நம்முடைய உணர்வுடைய உடலிலிருந்து முடி நகமெல்லாம் வருது. நகத்தை கட் பண்ணுறோமே, அதில் உணர்வு இல்லையே. இங்கே காரண காரிய தத்துவத்தை ஆராய்ச்சி செய்தால் காரணத்தின் குணம் காரியத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மிளகாயில் உணவு செய்த காரம் இருக்க வேண்டும், சர்க்கரையில் உணவு செய்த இனிப்பு இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ களிமண்ணிலிருந்து பானை வந்தது என்றால் பானை களிமண்ணின் தன்மைகள் குணங்களுடன் தான் பானையும் இருக்கும். இரும்பு போல பித்தளை போல களிமண் பானை இருக்காது, இருக்குமா? ஆக என்ன, காரணத்தின் குணம் காரியத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பிரம்மத்தின் ஸ்வரூபம் ஞானஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம். ஞானஸ்வரூபமான பிரம்மத்திலிருந்து எப்படி ஜடமான இந்த பிரபஞ்சம் தோன்றியது? ஞானஸ்வரூபமான பிரம்மத்திடமிருந்து எப்படி ஜடமான இந்த பிரபஞ்சம் வந்தது? சந்தேகம் வரலாம் இல்லையா? எப்படி உணர்வுடைய உடலிலிருந்து உணர்வற்ற ஜடமான ரோமம் தோன்றியதோ அதுபோல. இப்போ உதாரணம் பொருத்தம் புரிதா பாருங்க. பரம்பொருளே சத்தியம் ஞானம் அனந்தம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சொல்கிறோம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேதம் நிகிதம் குகாயாம் பரம் யோ மண் தைத்திரிய உபநிஷத்தில் நம்ம படிக்கிறோம். ஆக இந்த சந்தேகத்தை இந்த மூன்றாவது உதாரணம் நீக்குகின்றது.
அறிவு ஸ்வரூபமான மனிதனிடமிருந்து ஜடமான முடி தோன்றுகின்றது. முடி ஜடம் தானே இல்லையா? எப்படி தெரியுது? அது கட் பண்ணும்பொழுது சந்தோஷமாக கூட இருக்கு. இங்கே முடி எடுக்கிற இடத்துக்கு வெட்டுற இடத்துக்கு போனோம், என்ன பண்ணுறோம்? தலையில் கொஞ்சம் கை வச்சு பண்ணால் நமக்கு ஆனந்தமாக தூக்கம் வரும். அந்த குழந்தையாக இருக்கும்போது, பையனாக இருக்கும்போது அப்பா கொண்டு போய் உட்கார வச்சு முடி வெட்ட வைப்பேன். தூங்கி தூங்கி விழுவோம். இப்போ கூட தான். ஆக விசேஷ சிருஷ்டி என்ற இந்த சிருஷ்டியில் 2 காரணம் இருக்கு. ஒன்று சாமானிய காரணம், விசேஷ காரணம். விதவிதமாக வேறுபாட்டுடன் இருப்பதற்கு விசேஷ காரணம் அந்த அக்ஷர பிரம்மம், சாமானிய காரணம் சொல்லிப்பார். ஆனால் இது எல்லாம் அந்த அக்ஷர பிரம்மனிடமிருந்தே வந்தது. இன்னொன்னு சொல்லுவாங்க, சலக்ஷண அதே ரூபமான சிருஷ்டி இருக்கு, விலக்ஷண சிருஷ்டி, வேறுபாடுடைய தன்மையுடன் கூட இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டுள்ளது. எப்படி சேதனமான பிரம்மத்திடமிருந்து அச்சேதனமான உலகம் வந்தது என்றால் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் உபனிஷத் சொல்லுகின்றது, சேத்தனமான உயிருடன் உள்ள மனிதனிடமிருந்து ஜடமான அச்சேதனமான ரோமம் தோன்றியது போல சதபுருஷா கேசலோமானி, அதெல்லாம் வரும் அந்த வார்த்தையெல்லாம். ஆக இந்த 3 உதாரணங்களில் எது பொதுவாக இருப்பது என்றால் அபின்ன நிமித்த உபாதான காரணம். எல்லா உதாரணங்களிலும் ஈஸ்வரனை நிமித்த காரணம், ஈஸ்வரனை உபாதாரண காரணம். வேறு சில கருத்துக்களை நாம் பார்த்தோம். மந்திரார்த்தத்தை பார்க்கலாம். யதா எப்படி, ஈஸ்வரனை போல, சிமிலர், ஊர்ண நாபி, சிலந்தி பூச்சி, ஸ்பைடர். ஈஸ்வரன் தான் ஸ்பைடர். ஸ்பைடர் மேன் முந்தினா சின்ன பசங்களாம் பார்ப்போம். அதுபோல ஊர்ண நாபௌ எஸ்ய சக ஊர்ண நாபி, தொப்பிளை உடைய பூச்சி எதுவோ அது சிலந்தி, அதுதான் ஊர்ண நாபி. ஸ்ருஜதே தோற்றுவிக்கின்றதோ, தன்னுடைய வலையை தோற்றுவிக்கின்றதோ, கிருண்ணதேச்ச அதுவே விழுங்கியும் கொள்கின்றது. மேலே இருந்து கீழே வரும் சிருஷ்டி, பிறகு கீழே இருந்து மேலே போகும் பொழுது லய காரணம் அப்படி சொல்லி எடுத்துக்கலாம். அதுவே தோற்றுவிக்கின்றது, அதுவே தனக்குள் எடுத்தும் கொள்கின்றது. சரி, இது முதல் உதாரணம். அடுத்து ததா அக்ஷராத் சம்பவதீக விஸ்வம், அவ்விதம் அக்ஷரத்திலிருந்து இந்த உலகமானது தோன்றுகின்றது. சிலந்தி பூச்சி தன்னுடைய வலைக்கு எப்படி தானே நிமித்த காரணம், தானே உபாதாரண காரணமாக உள்ளதோ அதே போல அக்ஷரத்திடமிருந்து இந்த விஸ்வம் தோன்றியது. ஆக ஈஸ்வரனை விஸ்வன் சொல்லலாம். விஸ்வரூபம் விஸ்வன். விஸ்வஸ்வை நமக, விஸ்வத்தை உடையவரே வணக்கம் சொல்கிறோம் பாருங்க. அது போல அடுத்து 2வது உதாரணம், யதா எப்படி, அதே போல, பிருத்திவ்யாம் இந்த பூமியில், எர்த்து, ஓஷதயக மரங்கள் தாவர இனங்கள், சம்பவந்தி சம்யக்கு தோன்றுகின்றது, நன்கு ஒழுங்குபாட்டுடன் தோன்றியுள்ளதுன்னு சொல்லி அர்த்தம். சம்பவந்தி சொல்லி சொன்னால் நன்கு ஒழுங்குபாட்டுடன் தோன்றியுள்ளது. அப்படியே ததா அக்ஷராத் அக்ஷரத்திடமிருந்து இந்த விஸ்வம் தோன்றுகின்றது. பூமி ஒன்றுதான், ஆனால் விதவிதமான செடி கொடிகள் அநேகம் தோன்றியுள்ளது. விதவிதமான செடி கொடிகள் மட்டுமா, எவ்வளோ மினரல்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு, எல்லாம் ஒன்றுத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு. ஆக ஈஸ்வரனிடமிருந்து மனிதனும் பிற செடி கொடிகள் முதலிய எல்லா உயிரினங்களும் தோன்றின. இந்த பிருத்திவி உதாரணத்திலிருந்து நாம் பார்த்த அபின்ன நிமித்த உபாதான காரணம் பொதுவானது. இந்த 3 உதாரணத்திலும் இறைவனே அபின்ன நிமித்த உபாதான காரணம். பொருள் காரணம் அவரே, செய்வதற்கு காரணம் அவரே, மெட்டீரியல் காசும் அவரே, இன்டெலெக்சுவல் காசும் அவரே. சரி, ஆக அக்ஷரம் பிரம்ம ஏகம். சரி, அடுத்து 3வது உதாரணம், யதா எப்படி, சதக உயிரோடு இருக்கின்ற, புருஷாத் மனித சரீரத்திலிருந்து. இங்கு உடல் சேத்தனம், அந்த உடலிலிருந்து தோன்றுகின்ற அந்த ரோமங்கள் அச்சேதனம்.
ஆக இங்கு சேத்தன தன்மையை காட்ட சதக என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது. உணர்வை அறிவை உடைய சென்சியன்ட் சொல்கிறோம் பாருங்க. அது இங்கு உபாதாரண காரணம் நிமித்த காரணம் சொல்வதற்காக, இரண்டும் ஒன்றே என்று சொல்வதற்காக தான் இந்த 3 உதாரணம் சொல்லப்படுகின்றது. சேதனம் அச்சேதனம் ரெண்டுமே என்ன, இந்த சிருஷ்டியில் நாம் பார்க்கின்ற விஷயங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். உணர்வுடைய அறிவுடைய மனிதரின் உடலிலிருந்து ஜடமான ரோமங்கள் தோன்றியது. அதை குறிப்பதற்கு சதக புருஷாத் என்ற சொல்லானது பயன்படுத்தியுள்ளது. கேச லோமானி ரோமங்கள் தோன்றுகின்றன. கேசக என்றால் தலையில் உள்ள முடியாம். கேசம் சொல்லிச்சுன்னா தலையில் உள்ள முடி. ஆமாம். லோமம் சொல்லிச்சுன்னா உடலில் உள்ள முடி. விலக்ஷணம் என்றால் சிருஷ்டி. ததா அவ்விதம் அக்ஷராத் அக்ஷரத்திடமிருந்து. இந்த 3 உதாரணங்களில் சொல்லியுள்ள அந்த அக்ஷராத் அக்ஷரத்திடமிருந்து இந்த விஸ்வம் உலகம் சம்பவந்தி தோன்றுகின்றது. 3 உதாரணங்களும் ஒரு கருத்தை விளக்குவதற்காக வந்தது. 3லும் பொதுவாக உள்ள கருத்து என்ன, அபின்ன நிமித்த உபாதான காரணம். இந்த உலகமானது சம்பவந்தி முறையாக ஒழுங்குபாட்டுடன் தோன்றியுள்ளது. காரணம் சேத்தனம் ஏக்கம், காரியம் அச்சேதனம் அநேகம், அப்படிதான் சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். உணர்வுடைய உடலிலிருந்து ஜடமான ரோமம் எப்படி தோன்றியதோ அதே போல சேத்தனமான ஈஸ்வரனிடமிருந்து இந்த ஜடமான உலகமும் தோன்றியுள்ளது. இங்கே உபனிஷத் சொன்னது என்னவென்றால், அக்ஷரத்திடமிருந்து ஈஸ்வரனிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. அதுதான் இங்கு முக்கியம். தன்னிடமிருந்தே அவர் இந்த உலகத்தை தோற்றுவித்தார். வேறு எங்கும் செல்லவில்லை பொருளை கொண்டு வருவதற்கு. இப்போ குயவனானவன் மண்ணை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து தண்ணீரை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து ரெண்டையும் சேர்த்து தான் செய்தான். ஆனால் இறைவன் தானே உலகமாக மாறி அமைந்தார். பொருள் காரணமும் அவரே, செய்ய காரணமும் அவரே, மெட்டீரியல் காசும் அவரே, இன்டலெக்சுவல் காசும் அவரே, உபாதான காரணமும் அவரே, நிமித்த காரணம் அவரே. எல்லாம் ஒரே விஷயந்தான், வார்த்தைகள் மாறி சொல்கிறோம். அவரிடமிருந்தே அனைத்தும் தோன்றியது. அடுத்த கேள்வி, எப்படி உலகத்தை படைத்தார்? திடீரென யுகபத் தோன்றிவிட்டதா? ஆமாம், நாம் பார்க்கின்ற பஞ்சபூதம் மனம் புத்தி இவைகளெல்லாம் திடீரென்று தோன்றியதா அல்லது படிப்படியாக தோன்றியதா, கிரமமாக தோன்றியதா? திடீர் புளிய வர போல எதனா தோன்றிடுச்சா? இந்த படைப்புடைய கிரமம் என்ன, எப்படி வந்தது என்ற கேள்விக்கு பதில்தான் அடுத்த 8வது மந்திரம். ஆக சாஸ்திரத்தில் 2 விதமான சிருஷ்டி இருக்கு. ஆமாம், அது ஒரு சர்ச்சையும் இருக்கு. 2 விதமான சிருஷ்டி சர்ச்சை இருக்கு. யுகபத் சிருஷ்டி, ஒரே நேரத்தில் அனைத்தையும் சிருஷ்டி செய்து விட்டார். சொப்பனத்தில் யுகபத் சிருஷ்டி தான். கனவு எவ்வளோ நேரம் காண்ற நினைச்சிருக்கிறீங்க? ரொம்ப மணிக்கணக்காக காண்றதான் நினைக்காதுங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இல்லை ஒரு வினாடி கூட இருக்காது. ஆமாம், அதுலேயே அவ்வளோ உலக விஷயங்களும் பார்த்துட்ருப்போம், என்னென்னோ பார்த்துட்ருப்போம், பண்ணியிருப்போம். சொப்பனத்தில் யுகபத் சிருஷ்டி எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அடுத்து கிரம சிருஷ்டி 2வது. நாம் பார்க்கின்ற இந்த உபனிஷத்தானது சாஸ்திரப்படி கிரம சிருஷ்டியை கூறுகின்றது, யுகபத் சிருஷ்டியை சொல்லவில்லை. ஆமாம், பிரம்மச்சீயத்தை, பிரம்மன் சிருஷ்டிக்க தயாரானது அப்படி சொல்லும்பொழுது அது கிரம சிருஷ்டி ஆகின்றது, முறையாக படிப்படியாக வருவதாக சொல்லுகின்றது. அதை பற்றி விவரமாக தெளிவாக சொல்வது 8வது மந்திரம். ஆக சிருஷ்டி என்றால் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொருளையும் நாம ரூபத்துடன் பார்ப்பது தான் சிருஷ்டி. பிரம்ம ப்ளஸ் நாம ரூபம் சிருஷ்டியாக தான். ஈக்குவேஷன் சொன்னா சிருஷ்டி சொன்னாவே பிரம்ம ப்ளஸ் நாம ரூபம் இஸ் ஈக்குவல் டு சிருஷ்டி. பிரம்மத்திடமிருந்து இந்த பெயர் வடிவங்கள் எல்லாம் வந்தது. எப்படி வந்தது அதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அடுத்த மந்திரம், தபசாச்சீயதே பிரம்ம ததோ அன்னமபி ஜாயதே
அன்னாத் பிராணோ மனஹ சத்யம் லோகா கர்மசு சாமிருதம் தபசாச்சீயதே பிரம்ம ததோ அன்னமபி ஜாயதே அன்னாத் பிராணோ மனஹ சத்யம் லோகா கர்மசு சாமிருதம். எட்டாவது மந்திரம். எட்டாவது மந்திரம் தானே? ஆமாம், சரி. முதல்ல விளக்கம் பார்த்துடுவோம். பிறகு தான் மந்திரத்துக்குள்ளே போக போகிறோம். நம்ம பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுறோம். சில நேரத்தில் தான் ஏற்கனவே அதுக்கு தேவையான முகவரி இருந்தால் மந்திரத்துக்குள்ளே போயிடுறோம். காரணத்திடமிருந்து காரியங்கள் தோன்றுகின்றன்னு சொல்லி பார்த்தோம். தங்கம், நகை. தங்கத்திலிருந்து பலவிதமான நகைகள் தோன்றியுள்ளது. 1 கிலோ தங்கத்திலிருந்து 1 கிலோ நகைத்தான் வருகின்றது. தங்கம் காரணம், நகை காரியம். இங்கு புதிதாக வந்தது என்னன்னு கேட்குறார். தங்கம் வந்தது, தங்கம் போனதுன்னு சொல்லி சொல்கிறது இல்லை இல்லையா? நகை தான் உருவானு சொல்கிறோம். நம்ம சில நேரத்தில் தாத்தா பாட்டி மூதாதையர் இது கொடுத்து நகையெல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் நல்லாவே இருக்கும். என்ன பண்ணுவோம், நமக்கு டிசைனுக்காக கொண்டு மொத்தத்தை கொடுத்து உருக்கி புதுசாக டிசைன் பண்ணுவோம். ஆமாம். அப்போ இங்கே தோன்றியது என்ன சொல்லி சொன்னால், காரணத்தோடு தங்கத்தோடு சில நாம ரூபங்கள் தான் சேர்ந்துள்ளது. நாம ரூபங்கள் தான் சேர்த்துருக்குறோம். முன்பு தங்கமாக இருந்தது, இப்போ கம்மல், வளை, தோடு, மூக்குத்தி, செயின் அப்படியே தோன்றியுள்ளது. ஒவ்வொரு ரூபத்துக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு பேர் வந்துடுது. ரூபம் வந்து அது பேர் கொடுக்கணும். தங்கத்தை காதில் போடு, தங்கத்தை கழுத்தில் போடுறா சொல்கிறோம். கம்மலை காதில் போடு, மூக்குத்தி மூக்கில் போடு, வளைய கையில் போடு, செயினை கழுத்தில் போட்டுதான்னு சொல்லி சொல்கிறோம். ஆக ஒவ்வொரு காரியத்துக்கும் அது பயன்படுகின்றது, உபயோகத்திற்கு பயன்படுகின்றது. ஆக காரணம் ப்ளஸ் நாம ரூபம் சமம் காரியம். காரணம் ப்ளஸ் நாம ரூபம் சமம்னா அதாவது இஸ் ஈக்குவல் சொல்கிறோம் பாருங்க, அது காரியம். விதவிதமான நகைகள் ப்ராடக்ட். தங்கத்தினால் விதவிதமான நகைகள் நாமரூபத்தின் துணை கொண்டு செய்தோம். ஆக காரணத்தோடு நாமரூபத்தை சேர்த்தால் அல்லது சேர்த்து கொண்டால் அதற்கு தான் காரியம். காரியம் சொல்லி சொன்னால் காரணத்தோடு நாமரூபங்களை சேர்த்தால் வருவது. சரி, இந்த நாமரூபத்தை எங்கிருந்து நாம் அடைந்தோம்? தங்கத்திற்கு அப்பாற்பட்டதா உள்ளிருந்து வந்ததா? தங்கத்துக்கு உள்ளிருந்து தான் வந்தது. அந்த தங்கத்திற்குள்ளே தான் நாமரூபங்கள் ஏற்கனவே இருந்தது. இது ஒரு கருத்து. அதை வெளிப்படுத்தினோம் அப்படி சொல்லி சொல்கிறோம். ஆனால் அதை வெளித்தோற்றத்துக்கு முதல்ல கொண்டு வரல, நாம் வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வந்தோம். அதுவாக வரல, அதை நாம் உருவாக்கினோம். ஆக எல்லா விதமான நாமரூபங்களும் காரணத்தில் காரணமாக இருக்கும்பொழுதும் இருந்தது. அந்த நாமரூபங்களை நாம் வெளிப்படுத்தி உள்ளோம். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது அது காரியமாக விதவிதமான நகைகளாக தோன்றியது. ஆக இப்பொழுது 2 தத்துவம் இருக்குது. ஒன்று காரணமான 1 கிலோ தங்கம், மற்றொன்று அதற்குள்ள நாமரூபங்கள். வெயிட் எதுக்கு இருக்கும்? இல்லை, தங்கத்துக்கு தான் வெயிட். ஆக தங்கமாக உள்ள பொழுது நாமரூபத்தை பார்க்கலையே சொல்லி சொன்னால் பார்க்க முடியாது. விதை நிலையில் அதில் இலை, தழை, காய், கனி, காம்பு, கிளையெல்லாம் பார்க்க முடியாது. அப்படிலாம் ஒடுங்கி இருக்கும். ஆமாம், விதையில் வேறுபாட்டை பார்க்க முடியாது. காரணம், அதை வெளித்தோற்றத்துக்கு நாம் கொண்டு வரவில்லை. ஆக நாமரூபம் என்பது வெளித்தோற்றத்துக்கு வராமல் காரணத்துக்குள் இருக்கிறது. இந்த சின்ன வயசில் இந்த புளியங்கொட்டை தான் சென்னையிலலாம் கிடைக்கும். புளி வாங்கிட்டு வந்தாங்கன்னா இல்லை பயிர் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு மண்ணை தோண்டி அதில் போட்டுட்டு டெய்லி எடுத்து பார்ப்போம். முளைச்சிடுச்சா வருமா? இந்த குழந்தையில் அதெல்லாம் இல்லை. ஆக வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருப்பதனால் அந்த நிலையில் அதற்கு பெயர் அவ்யக்தம். அவ்யக்த நாமரூபம். ஆமாம், அந்த அவ்யக்தத்துக்கு பெயர் தான் மாயா அல்லது பிருத்திவி
அல்லது சமஷ்டி காரண சரீரம் என்ன பேர் ஒன்று கொடுக்கலாம், அல்லது சமஷ்டி சஞ்சித கர்மா, மொத்த பேருடைய சஞ்சித கர்மா, எப்படி வேண்டுமானால் அழைக்கலாம். உங்களை குழப்பல இருந்தாலும் கூட அவ்வியக்தம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை, அன்மேனிஃபெஸ்ட் நிலை, அவ்வளோதான். அன்மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜ், அவ்வியக்தம் வெளித்தோற்றத்துக்கு வராத நிலை. இதற்கு இத்தனை பேர் இருக்குது. நம்ம சில நேரம் பேரை பார்த்து மறந்துடுவோம், வேறு ஒன்றும் இல்லை. 1 கிலோ தங்கத்திற்குள் நாம ரூபம் பெயர் வடிவங்கள் எல்லாம் உள்ளே ஒடுங்கி இருந்தது, அவ்வியக்தமாக இருந்தது. அதை வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வந்தால்தான் அப்பொழுதுதான் அதற்கு பெயர் காரியம். வெளித்தோற்றத்துக்கு கொண்டு வரும்பொழுது தான் நாம ரூபத்தை நாம் அனுபவிக்கலாம். இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. விதைக்குள் மரத்தின் கிளைகள், இலைகள், பழங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? இந்த வார்த்தையில் சொல்லணும்னா அவ்வியக்தமாக இருந்தது, ஒடுங்கி இருந்தது, வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருந்தது. ஆமாம், இந்த சக்தி எல்லாம் அந்த விதைக்குள் இருந்ததா? எப்படி? விதைக்குள் தானே இருந்தது, என்ன தெரியல, வெளியில் தெரியல. ஆகவே என்ன, ஒவ்வொரு பீஜத்துக்குள்ளும் விதைக்குள்ளும் அந்த நாம ரூபங்கள் வெளித்தோற்றத்துக்கு வராமல் ஒடுங்கி இருந்தது. ஆக உதாரணத்தில் காரணத்தோடு அவ்வியக்தமான நாம ரூபம் சேர்ந்து காரியமாக வெளிப்படுகின்றது, பெயர் வடிவமாக வெளிப்படுகின்றது. ஆக 1 கிலோ தங்கம் மட்டும் என்ன அந்த நிலையில் 1 கிலோ இருக்குது. நகைகளாக இன்னும் கம்மலா, மூக்குத்தியா, காதில் போட்டுக்கிறது, கையில் போட்டுக்கிறது, கழுத்தில் போட்டு தான் வெளியே வரல, மொத்தமாக இருக்குது. அப்படியே எடுத்து தங்கத்தை போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. விவகாரத்தை என்ன பண்ணோம், அதுக்கேற்றாவில் செய்து தான் போட்டுக்க முடியும். ஆக ஏற்கனவே இருக்கின்ற அவ்வியக்தமான நாம ரூபம் சேர்ந்து காரியமாக வருகின்றது. அதே போல் இந்த பிரபஞ்சம் அக்ஷரத்திடமிருந்து வருகின்றது. எங்கும் உள்ள என்றும் உள்ள அவ்வியக்தமான காரண நிலையில் அந்த பிரம்மத்துக்குள்ளே இருந்தது, அது அப்படியே வெளிப்பட்டது. அக்ஷரம் என்றே நாம் இங்கே அழைக்கின்றோம். ஏனென்றால் உபனிஷத் இந்த வார்த்தையை தான் பிரம்மத்துக்கு பெயராக கொடுத்துள்ளது. ஆக காரியம் சொன்னால் காரணத்துடன் நாம ரூபத்தை சேர்ப்பது தான். சரி, இந்த காரியம் வர்றதுக்கு முன்னே என்ன நிலை இருந்தது, இருக்கும், கற்பனை செய்து பார்க்கலாம். ஒருத்தர் சொல்கிறார், உலகம் வரவே இல்லை, அப்போ இந்த பிரம்மம் மட்டும் இருந்தது இல்லையா, சதைவ, அல்லது கூட ஏதாவது இருந்திருக்குமா, அக்ஷரம் மட்டுமே இருந்திருக்கும் சொல்லும் பொழுது இந்த பிரம்மம் தான் மட்டுமே இருக்குது, அதில் மாயை என்ற ஒரு சக்தி இல்லை. இப்போ நாம் ஒரு இடத்துல இருக்கோம், உச்சி வெயிலில் நாம் நின்றுட்டு இருக்கோம், நம்ம நிழல் படுமா? படாது. ஆமாம், நம்ம மட்டும் இருக்கோம். இந்த அக்ஷரமான பிரம்மம் மட்டுமே இருக்குது, அத்துடன் அவ்வியக்தமான நாம ரூபங்கள் அக்ஷரத்துக்கு உள்ளே இருந்தது. அப்படி சேர்ந்து இருந்தபோது அதை நாம் வெளிப்படுத்துவதற்கு அந்த வெளிப்பட்ட நிலையைத்தான் வியக்தம் அல்லது சிருஷ்டின்னு சொல்கிறோம். அதுதான் சிருஷ்டின்னு சொல்கிறோம். இப்போ இன்னொன்று கேட்குறாங்க, அதனுள்ளே இவைகள்லாம் இருந்திருந்தால் தானே இப்படியெல்லாம் வெளிப்பட்டிருக்க முடியும், அதனுள்ளே இதெல்லாம் இல்லாத இருந்தால் எப்படி வெளிப்பட்டிருக்க முடியும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு இன்டெலெக்சுவல் எக்ஸசைஸ் தான். இதெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக சிந்தனைக்கு தீனி கொடுக்குறாங்க. இங்கு சொல்லப்படும் பிரம்மன் மாயையுடன் சேர்ந்து ஈஸ்வரன். எந்த பிரம்மன் மாயையுடன் சேராது? இங்கு பேசுகின்ற பிரம்மன் தான் சுத்த பிரம்ம நிலையிலே அக்ஷர பிரம்மன், மாயையோடு சேரலை. அங்கு பிரம்மத்திடம் அக்ஷரத்திடம் சிருஷ்டிக்கு முன் 2 தத்துவங்கள் இருக்கின்றது. ஒன்று பிரம்ம அல்லது அக்ஷரம், இரண்டாவது வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபம் ஒடுங்கி இருக்கின்றது. இந்த அவ்வியக்தமான வெளித்தோற்றத்துக்கு வராத நாம ரூபத்தை சாஸ்திரம் இன்னொரு வார்த்தையில் சொல்லுகின்றது மாயா அல்லது பிரகிருதி என்று குறிப்பிடுகின்றது. மேலும் விஷயங்களை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி,
அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் நினது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல், இன்றிவை அருள்வாய். குறிகுணம் ஏதுமில்லதாய் அனைத்தாய் குலவிடு தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நென்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமொடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணை வாழி, மாலரவும் சைவ முதல் மதங்களாகி மதாதீதமான ஜாலமிகும் எளியேனி வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.